ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, எந்தெந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான தெய்வத்தினுடைய வழிபாடு சிறப்பானதாக அமையும் அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எண்களுக்கு மூல கடவுள் வந்து சிவபெருமான் தான் அப்படின்றத வந்து நெறைய இடங்கள்ல நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். சிவபெருமான் தான் எண்களுக்கு மூல கடவுளாக இருந்தாலும் கூட, எங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு சில தெய்வங்கள நாங்க வழிபாடு பண்றோம். அப்ப வந்து எங்களுடைய பிறந்த எண்ணுக்குன்னு ஒரு தெய்வம் உண்டா? அப்ப எங்க பிறந்த எண்ணுக்கான தெய்வத்த நாங்க வழிபாடு பண்ணோம் அப்படின்னா, அந்த தெய்வம் எங்கள நல்லபடியா பார்த்துக்குமா? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய யோசனைகள் உண்டு சார். இந்த மாதிரி ஒவ்வொரு தேதிகள்ல பிறந்தவங்களுக்கும் ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு அவங்களுக்கு கை குடுக்குமா? அப்படின்னா எந்தெந்த எண்களுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு கை கொடுக்கும் சார்? கண்டிப்பா. தெய்வ வழிபாடு இல்லாமல் நாம வாழ்க்கைய முழுமை பெற்ற வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துற முடியாது. இல்லைங்க, நாங்க அதெல்லாம் எல்லாம் கூட நாங்க வாழ்ந்துருவோம் அப்படின்னாக்கா, நீங்க வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில அவங்கள இல்லாம நம்ம ஒரு காரியத்த நடத்தி ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு ம். சூழ்நிலை கொண்டு வந்து வந்துரும். அவங்க விடுவாங்கன்னு இல்ல. நமக்கு வந்துரும். அப்ப தெய்வ வழிபாடு நம்ம கையில வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது இல்லாம என்ன ஜெயிச்சிடலாம் நம்ம முடியாது. அப்ப நீங்க சொன்ன மாரி இந்தந்த எண்ணு கொண்டவங்களுக்கு இந்தந்த தெய்வம். நம்ம அத டச் பண்ணிக்கிட்டு போனா தான், அது யார் எந்தெந்த தேதி உள்ளவங்களுக்கு என்னென்ன தெய்வ கடவுள் நம்ம வழிபட்டுக்கணும். பொதுவா குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். இஷ்ட தெய்வம்னு இருக்கும். நீங்க சொல்றது ம். குலதெய்வம் இல்ல, இப்ப இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம்ன்றது பொதுவா வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1 தான்னு இல்ல. 10 இஷ்ட தெய்வம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இஷ்ட தெய்வத்துக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ம். எல்லாத்தையும் கும்பிடலாம். ஆமா. ஒரு மனிதன் வந்து இதையும் கும்பிடலாம், அதையும் கும்பிடலாம், அங்க கும்பிடலாம், இப்படி கும்பிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கும்பிடலாம். ஒண்ணும் தவறு அவ்வளவும் இஷ்ட தெய்வம் தான். ம். நமக்கு பிடிச்சது இஷ்டம். இஷ்டமான தெய்வம் இஷ்ட தெய்வம். அப்போ இன்னென்ன தேதிக்கு இப்போ 1ஆம் தேதி 10, 19, 28 இந்த தேதி இருக்கிறவங்களுக்கு என்ன கடவுள வழிபடலாம். அதே மாரி 2, 11, 20, 3, 12, 21, 4, 13 இவங்க எல்லாமே இவங்களுக்கு எல்லாம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்குன்றது வேற. குலதெய்வம்ன்றது எதுவாக இருக்குன்றது வேற. அந்த இஷ்ட தெய்வம் கூட எத நம்ம அவங்க தொட்டாக்கா அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். நாம வந்துட்டு எல்லாமே கும்பலாங்கிறது அது நம்ம மன ஓட்டம். ஆனா அதுலயும் உங்களுக்கு கனெக்டிவிட்டியான கடவுள்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க அ தொடர்ந்து அது எது இருக்கோ அத விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்ணா கூட உங்களுக்கு வந்து அது இஷ்டத்துக்காக பண்றீங்க. பார்க்குற கடவுள்லாம் கும்பிட்டுட்டே போயிடுறோம். ஆனா நீங்க கும்பிட்டீங்க. அந்த கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சான்றது தான். மனிதன் இயல்பு எல்லாத்தையும் அவருக்கு ஒரு சலாம் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அது ஒண்ணும் அதுக்கு பேசாம போனா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. கோச்சிக்க மாட்டாரு. ஆனா, எந்த கடவுள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும், அது உங்க உங்க டேட்டுக்கு கனெக்டிவிட்டியோட இருக்கோ, நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, அது உங்கள காப்பாத்தும். சப்போர்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு 6, 15, 24ன்னு எடுத்துக்கிறேங்க. ம். ஏன்னா நான் லைனா சொன்னா கூட நீங்க இதாயிருவீங்க. இது யாருக்கு சொல்றேனோ அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவீங்க. 6, 15, 24ஆம் தேதி உங்களுக்கு எப்பவுமே அம்மன் வழிபாடு உண்டு. ம். இந்த அம்மன்ல என்ன மாரி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரித்யங்கரா தேவி, மகிஷாசுரமர்தினி, பேச்சியம்மன். இப்ப நான் சொல்றது எல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா சரி. ஏங்க நீங்க சொல்ற 3 அம்மன் எங்ககிட்ட இல்ல. எந்த அம்மன்னாலும் வழிபட்டுக்கலாம். ம். இப்ப திருச்சியில சமயபுரம் உண்டா. எல்லாம் இவங்கெல்லாம் ஒரு அந்த ஒரு அம்மன்லாங்கிறது பார்த்தீங்கன்னா, இடத்துக்கு இடம் வந்துட்டு அவங்க வந்து அவதாரம் எடுத்துக்கிறது தான். ம். எல்லா அம்மனும் ஒண்ணு தான். ஒரே அம்மன் தான் இவ்வளோ அம்மனுக்கு அவங்க அவதாரம் எடுப்பாங்க. என்ன இந்த கலியுகத்துல இந்த 3 பேருக்கு வந்துட்டு உக்கிரத்துல இருப்பாங்க. ம். உக்கிரத்துல இருக்கிறாங்க. தவம் இருக்கிற மாரி உக்கிரத்துல இருக்கிறாங்க அவங்க. தவம் கொண்ட உக்கிரம். இவங்கள நீங்க வழிபாடு வச்சுக்கிட்டு, இந்த தெய்வங்கள நீங்க உங்க இஷ்ட தெய்வமா கையில வச்சுக்கிறணும். நீங்க வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே போங்க. கூடயே இவங்களையும் டச் பண்ணிக்கிட்டு, வாரத்துக்கு ஒரு முறை இவங்கள நீங்க டச் பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, இந்த அம்பாள்கிட்ட போய் சொல்லுங்க. அப்படியே நீர் மாரி வேலைக்கு போயிடும். ம். உங்க பிரச்சனையிலேருந்து ஈஸியா வேலைக்கு போயிரும். அதேமாரி 4, 13, 22, 31 உங்க தேதிக்கு சித்தர் வழிபாடு கையில எப்பவுமே வச்சுக்கங்க. ம். சித்தர் வழிபாடுன்னா யாருங்க? எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறாங்களே. இருக்க சாய்பாபான்னு வச்சுக்கலாம், ரமண மகரிஷின்னு வச்சுக்கலாம், ராகவேந்திரான்னு வச்சுக்கலாம். இல்ல திருமூலர் கூட நாங்க அந்த சித்தரை வச்சுக்கிங்க. போகர் உங்க சௌகரியங்க. ஏதோ ஒரு சித்தர். ஆனா, அவங்க இல்லாம இவங்க தான் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம். ம். அவங்க இல்லாம நீங்க எத பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கிடைக்காது. அதுமாரி 9, 18, 27 சிவபெருமான். உங்களுக்கு சிவபெருமானை கையில வச்சுக்கிறங்க. இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 1, 10, 19, 28 இந்த தேதி கொண்டவங்களுக்கு பெருமாள் வரும்.
5, 14, 23 அம்மன் வரும். அம்மனில் எப்படி நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா அந்த மாதிரி அம்மனை நாங்கள் எடுத்துக்கிறலாமா? உங்களுக்கு சாந்த அம்மனும் வரும், இந்த அம்மனும் வரும், 2 அம்மன் வரும். 8, 17, 26க்கு சிவபெருமான் தான். அதாவது நீங்கள் எல்லாம் கும்பிடலாம். நீங்கள் இல்லைங்க சார் நான் பெருமாள் கூட கும்பிடுவேன். இவங்க வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி உள்ளவங்க. உங்கள் இஷ்ட தெய்வமாக உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகுறாங்க. நீங்கள் கும்பிட்டு போகும்போது உங்கள் பிரச்சனை எல்லாமே இவங்க மூலியமாக தீர்க்கப்படும். மீதி எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம். 7, 16, 25 இந்த தேதி கொண்டவங்களுக்கு எந்த கடவுளும் கும்பிடுங்க. உங்களுக்கு சித்தர் வழிபாடு இல்லாமல் நீங்கள் எதையும் ஜெயிக்க முடியாது. சித்தர் வழிபாடுன்னு எதுன்னு சொல்லிட்டேன். சாய்பாபா இருக்கலாம், ரமண மகரிஷி, ராகவேந்திரா, வேறு சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், முனிகள் யாராக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் கூடுதலாக அவங்களதிலே வந்துட்டு இவங்களையும் சேர்த்து நீங்கள் வணங்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் என்றால் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு இந்த ஜீவ சமாதி மாதிரி பண்ணாங்க பாருங்கள், அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வலிமை கொடுக்கும். இந்த தேதிக்கு ஜீவ சமாதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2ஆம் தேதி கூட அது உண்டு. 2, 11, 20க்கு ஜீவ சமாதி கட்டாயம் பண்ணுங்கள். சித்தர் வழிபாடு வச்சுக்கோங்க. சித்தர் வழிபாடு கூட இருக்கோ இல்லையோ ஜீவ சமாதி கண்டிப்பாக வச்சுக்கிறேங்க. அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம 1லேருந்து சொல்லிட்டு இருந்தோன்னாக்கா 1 பார்ப்பாங்க, 2 பார்ப்பாங்க, எந்த முடிஞ்சிருச்சு விட்டுற அடுத்து இவங்களே இன்ட்ரோல் போட்டுருவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்களுடைய தேதிக்கு எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு கை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சார். அதுக்கான பதிலை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு பதிவில் வந்து யாரெல்லாம் எந்தெந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை பண்ணும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.